அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். காஷ்மீர் மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடந்து முடிந்தது. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காததால் பழையபடியே ஆட்சிகள் கூட்டணி ஆட்சி தொடர வாய்ப்புள்ளதாக செய்திகள் வருகின்றன. இந்த தேர்தலின் மூலம் 3 வகையான பாடங்களை உலகமே அறிந்திருக்கும் என்பது அனைவரும் தெரிந்த விஷயம்தான். ஒன்று, காஷ்மீர் மக்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இரண்டாவது, பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகளுக்கு இது ஒரு பாடமாக அமையும் என்றே தெரிகிறது. மூன்றாவதாக, பழைய கூட்டணியே தற்போது வர இருப்பதால் இவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி மிக வலுவாக அதிக எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களை அடைந்திருப்பது ஒரு சந்தோஷமான விஷயம் என்றே காஷ்மீரில் உள்ளவர்கள் தெரிவிப்பதாக காஷ்மீரிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமி அவர்கள் லோக்சபாவுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாத வாக்கில் பொது தேர்தல் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்று கூறியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த 35,000 பேர் தயாராக இருப்பதாக தாலிபான்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். மேலும் 500 பேர் காஷ்மீர் எல்லையில் காத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் தற்கொலைப்படையை சேர்ந்தவர்கள் என்றும் கூறியதாக பாகிஸ்தானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் இன்று நடந்த இடைத்தேர்தலின் போது நடுவில் புகுந்த தற்கொலைப்படை தாக்குதல் பிரிவினர் குண்டுவெடிக்க செய்ததில் 23 பேர் கொல்லப்பட்டதாகவும் 16க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் இன்று நடந்த ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் 30 குழந்தைகள் படுகாயமடைந்ததாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இன்று நடந்த ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கொழும்பிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 2வது நாளாக காசாவில் இஸ்ரேலிய விமான குண்டு தாக்குதல்கள் நீடித்து வருகின்றன. அரசாங்க கட்டிடம், ஹமாஸ் நடத்தும் தொலைக்காட்சி தலைமையகம், ஒரு பள்ளிவாசல் ஆகியவை இன்று தாக்குதலுக்கு இலக்கானதாகவும் கடந்த சனிக்கிழமையிலிருந்து வங்கதேசத்தில் 9வது நாடாளுமன்ற தேர்தல் போட்டி 27ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி இந்த தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடவடிக்கை 29ஆம் தேதி நடைபெறும் என்று வங்கதேச மக்கள் கட்சி கூட்டணியும் தலைமையிலான 15 கட்சி கூட்டணியும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைமையிலான 4 கட்சி கூட்டணியும் இத்தேர்தலில் மிக முக்கிய போட்டிக் குழுக்களாக இருப்பதாக வங்கதேசத்தில் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏடன் மற்றும் சோமாலிய கடற்பரப்புகளுக்கு சென்று கப்பல்களை பாதுகாக்கும் கடமையில் ஈடுபடும் சீன கடற்படை பிரிவு இன்று காலை சீனாவின் கடலிலேயே அதிகாரப்பூர்வமாக கடந்து சென்றுள்ளது. அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தினர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுக்கும் நடவடிக்கையை இன்று நடத்தியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பெங்களூரில் உள்ள ராணுவ முகாமுக்குள் நுழைந்த கல்லூரி மாணவரை தவறுதலாக பாதுகாவலர்கள் சுட்டுக் கொன்றதால் பெங்களூரில் பரபரப்பு நிலவுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மதுரை திருமங்கலம் வாக்காளர்களுக்கு அதிமுகவினரும் திமுகவினரும் பணம் கொடுப்பதாக தகவல் பரவியதைத் தொடர்ந்து திருமங்கலத்தில் திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் கடும் மோதல் மூண்டதாகவும் இதனால் தொகுதியில் பதட்டம் நிறைந்ததாக காணப்படுவதாகவும் 9 வாகனங்களில் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாக திருமங்கலத்திலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 28 டிசம்பர் 2008க்கான சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று பிற்பகல் 1 மணி அளவில் எடுக்கப்பட்ட படம். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் எதுவும் தெரியவில்லை. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும்
இந்தோனேஷியாவில் மேகமூட்டம் இருப்பதை இந்த படத்தின் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.